சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வழங்கும் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். குழந்தையின்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தாங்க இருக்கு. ஆனா அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி அமையுங்கிறது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக மகப்பேறு மருத்துவர் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் வனிதா ஸ்ரீ அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்காங்க. டாக்டர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். ஏன்னா ஒரு வீட்டுல குழந்தை இருக்கிறது மாதிரியான ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காது அப்படிங்கறத சொல்லலாம். சோ குழந்தையின்மை அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தையின்மைக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடலாம். ஒரு அவேர்னஸ் கொடுக்கற மாதிரி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. குழந்தையின்மை ஏன் பெண்களுக்கு அதிகப்படியா இருக்கு? பெண்களை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமா, இல்ல ஆண்களுக்கான குழந்தையின்மையும் சேர்த்து பார்க்கணுமாங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. குழந்தையின்மைக்கு காரணங்கள் ரெண்டு பேருமே தான். குழந்தையின்மைன்னு வரும்போது ஒரு கப்புலா தான் வரணும், ஹஸ்பண்டும் வரணும், ஒய்ஃபும் வரணும். ரெண்டு பேருக்கும் நாங்க சில கேள்விகள் கேட்போம், எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், டெஸ்ட்டுங்க பண்ணுவோம், அது கவுன்சிலிங்கும் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய விஞ்ஞான வளர்ச்சினால கேர்ள்ஸுமே எல்லா துறையிலுமே இருக்கும், இன்க்ளூடிங் மீடியா, வெளிநாட்டுக்கு போறோம், எல்லாம் பண்றதுனால கேர்ள்ஸ் இப்போ ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் இன்க்ரீசிங் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ லேடிஸ் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். நிறைய படிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போறோங்கிறாங்க, அப்புறம் ஒரு டார்கெட் வச்சுட்டு நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணணும். ஸோ கெரியர் அண்ட் த ஸ்டடீஸ்னால போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் தி மேரேஜஸ் இஸ் ரொம்ப காமன். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். பேரண்ட்ஸ் வந்தா கூட சொல்லுவோம், பொண்ணுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க, ஒரு 25 ஆயிடுச்சு, அதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஏஜ் ஆஃப் மேரேஜ். இன்னொன்னு, கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒரு 5 வருஷம் தள்ளி போடுறாங்க, 3 வருஷம் தள்ளி போடுறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அவங்க ஃபேமிலி பிளான் பண்றது ரொம்ப நல்லது. வேற ரீசன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு 1 or 2 years தே கேன் கொஞ்சம் தள்ளி போடலாம், பட் ரொம்ப தள்ளி போட வேண்டாம். இன்னொரு விஷயம் இப்போ ஏஜ், இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போதே 30 வயசு 35 வயசு இருக்காங்கன்னா அவங்க தள்ளி போடவே வேண்டாம் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி கட்டாயமா அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போட வேண்டி இருந்ததுன்னா ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேனு, ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் லாக்டின் ஏதாவது ஹையா இருக்கா, ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது ஒவேரியன் ரிசர்வ், இப்போ நம்மளுக்கு எவ்வளவு முட்டை எவ்வளவு நல்லா ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா மேபி தே கேன் போஸ்ட்போன். ஸோ அந்த அட்வைஸுக்கு அவங்க வரணும். நிறைய வாட்டி இது மக்களுக்கு தெரியாது. ஸோ போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, பண்றதா இருந்தா ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னா மேபி தே கேன் போஸ்ட்போன். So இது ரெண்டு தான் காமனஸ்ட் ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, எஸ்பெஷலி இன் விமென். ஏஜ் வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ட்ரீட்மெண்ட்டை விட கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்ஃபர்டிலிட்டி கப்பல்ஸ். நிறைய நேரம் பேச வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் வெளியே பேஷண்ட்ஸ் அப்செட் ஆவாங்க, 1 hour டாக்டர் பேசிட்டு இருக்காங்க நினைச்சுப்பாங்க, பட் அது ரொம்ப கட்டாயமா தேவைப்படுது. ஏன்னா we have to talk to the லேடிஸ் கிட்டையும் பேசணும், ஜென்ஸ் கிட்டையும் பேசணும், பிளஸ் ஓவராலா சில நேரம் பாத்தீங்கன்னா வெளியே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு இருக்கும், அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். என்ன ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிய வேணும். ஸோ கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க டாக்டர். ஒரு 25 years ஆனா கல்யாணம் பண்ணிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. வாட் இஸ் த ரைட் ஏஜ்? இந்த வயசுக்குள்ள குழந்தை பேரு இருந்தா நல்லா இருக்கும்னா அந்த ரைட் ஏஜ் அப்படிங்கிறது? கண்டிப்பா ஒரு 25ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு 30க்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பேபியாவது இருக்கிறது டெஃபினெட்லி சேஃபர். ஆஃப்டர் 30 எவ்ரி இயர் we will be losing our reproductive capacity ன்னு சொல்லுவோம். அந்த ரிசல்ட்ஸ் கம்மியா தான் வரும் ஜென்ரலாவே. ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஏஜ் ஆகுறோமோ அதே மாதிரி ஓவரியும் ஏஜ் ஆகும். அதனால நமக்கு தீட்டு நின்று போயிடுது இல்லைங்களா? ஒரு 15-13 இயர்ஸ் வயசுக்கு வந்தா 45 வயசுல பீரியட்ஸ் நின்று போகுது, 50 வயசுல பீரியட்ஸ் நின்று போகுது. தட் இஸ் பிகாஸ் ஓவரிஸ் டு ஏஜ் லைக் ஹவ் வி ஏஜ். அதனால அது ரொம்பவே முக்கியம். இப்போ 25 இஸ் ஐடியல் ஏஜ் அண்ட் பேபிஸ் பிஃபோர் 30 இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் when we cross 30 I think we have to really அது வரி பண்ண வேண்டிய விஷயம் தான். அந்த ப்ராசஸே கொஞ்சம் நம்ம தேவைப்படும், நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதனால earlier the better. முதல் குழந்தைய அட்லீஸ்ட் தள்ளி போடாதீங்க. 25ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 2-3 years கழிச்சு பிளான் பண்ணா கூட 30க்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பேபி முடிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கரெக்டான ஒரு அட்வைஸ் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க டாக்டர். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஒரு 25க்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு கேர்ள் பேபி அப்படின்னும் போது ஒரு பியூபர்ட்டின் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை அம்மா கவனத்துல கொள்ளணும், சோ தட் அவங்களுக்கு இன் ஃபியூச்சர் இந்த குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா வாட் ஆர் த திங்ஸ்? ரொம்ப
குரூஷியல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமா வயசுக்கு வராங்க. இப்போ நம்ம ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 14-15ல வந்துட்டு இருந்தாங்க. இப்போ காமனா பார்த்தா 10-11 இயர்ஸ்லயே முக்காவாசி நேரம் வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு பர்சனல் ஹைஜீன் அண்ட் முக்கியமா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ண வைக்கணும். ஏன்னு சொல்றீங்கன்னா வெயிட் நிறைய போடுறாங்க இப்ப இருக்க குழந்தைகள். ஏன்னா லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய வெளியே விளையாடுறது, அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக விடல, டைம் இல்ல, நிறைய படிக்கிறாங்க. சோ என்ன ஆகுதுன்னா நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றாங்க. விளையாடுறது கூட வீடியோ கேம் நிறைய விளையாடிட்டு இருக்காங்க தவிர வெளியே போயிட்டு விளையாடுறது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி நிறைய டான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்ககிட்டயே நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தப்போ பீரியட்ஸ் நல்லா இருந்தது டாக்டர், 2 வருஷமா குழந்தை போல, அப்புறம் பீரியட்ஸ் ஒழுங்கா வர மாட்டேங்குதுன்னு. சோ அவங்க கான்சியஸா குழந்தைங்களுக்கு குட் கான்சியஸா நல்ல ஹெல்தியான உணவு வகைகள், வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு, நிறைய கீரை காய்கறிகள் அந்த மாதிரி கண்டிப்பா கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும். இதெல்லாம் பேசிக்கா ஒரு மதர் தான் சொல்லி கொடுக்க முடியும். என்னதான் டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுத்தாலும் மதர் இட்ஸ் அவர் டியூட்டி ஃபார் அவர் சில்ட்ரன். நம்ம அது சொல்லணும். எவ்ரிடே கான்சியஸா டயட்டு, விளையாடுறது, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஜூம்பா என்ன வேணா இருக்கலாம், ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம் அவங்க பசங்க. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் இல்ல 1 ஹவராவது அவங்க அந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மஸ்ட். இதெல்லாம் சரியா. அப்புறம் முக்கியமா ஸ்ட்ரெஸ். இப்போ பாத்தீங்கன்னா காமனா பரீட்சை, எவ்ரிடே பரீட்சை இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதை படிக்க வேண்டாம்னு சொல்லல, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும். பசங்க விளையாடவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் டிவியும் பார்க்கணும். எல்லாமே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எதுவுமே பண்ணாம வெறும் படிக்கிறது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அஸ் மதர் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களோட ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா ஹெல்த்தி, ஒரு குழந்தை ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ வெயிட் போட மாட்டாங்க. ஸோ வெயிட் போட்டாங்கன்னா காமனா பிசிஓடி ப்ராப்ளம், அது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக் திங்ஸ் தான், பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பேரண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட வர ஒரு 45 வயசு மதர் இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசுல என்ன வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தினாங்களோ அதை கரெக்டா பண்ணா கூட வெல் சஃபிஷியன்ட். அதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மெயினா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் ஹெல்த், ஃபுட் ஹேபிட்ஸ், தூங்குற டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய குழந்தைங்க நைட் 2 மணி வரைக்கும் படிச்சு 3 மணி வரைக்கும் படிச்சு அடுத்த நாள் காலைல லேட்டா எழுந்திரிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த தூக்கம் வந்து early to bed early to rise தான் எப்பயுமே பெட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் பெருசா இருக்காது. நிச்சயமா நம்ம கான்ஷியஸா நம்ம வீட்ல டெய்லி அதை பண்ண வச்சோம்னா ஒரு ஹேபிட் மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் ஆல்சோ. நிச்சயமா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய பெரிய விஷயங்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா இல்ல, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ஆனா நம்ம வயசுல பண்ண விஷயங்கள் நம்ம குழந்தைங்க பண்ணா போறோம். கொஞ்சம் கன்சிஸ்டன்டா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அட்லீஸ்ட் சில டைம் இல்லைன்னா வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாளாவது பண்ண வைக்கணும். டெய்லி பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், யூஸ்வலா சாட்டர்டே சண்டே கண்டிப்பா பண்ண வைங்க. ஸோ வீக் டேஸ் 2 நாளாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாள், டியூஸ்டே தர்ஸ்டே சம்வேர் அந்த மாதிரி பண்ணா கூட போறோம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் இருக்கும். பழக்கத்துக்கு கொண்டு வரணும். நம்ம எப்படி டெய்லி எந்திரிக்கிறோம், டெய்லி ரொட்டீன் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் சில்ட்ரன். அது பண்ணிட்டோம்னாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு வராது. நிறைய பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது பிஃபோர் மேரேஜே பாத்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் சரியா இல்ல, 28 டேஸ்க்கு எனக்கு வரல அப்படின்னு போனாக்க ஆப்வியஸா பிசிஓடி இருக்கிறத தான் வந்து பாக்குறாங்க. இந்த பிசிஓடி எந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு வழிவகுக்குது? இந்த பிசிஓடியை ஏர்லியாவே நம்ம வந்து சரி பண்ண முடியுமா, இல்ல எல்லா பிசிஓடியுமே குழந்தையின்மைக்கு காரணமா இருக்குமா? இப்ப நான் சொன்னதேதான், இப்ப குழந்தைங்க சரியான வாழ்க்கை நடைமுறைகள் ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னா கண்டிப்பா பிசிஓடி வரப்போகுது. சோ பிசிஓடி வந்தா என்ன ஆகுதுன்னா எக் சரியா ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ பீரியட்ஸும் கரெக்ட் டைமுக்கு வராது. ஃபியூச்சர்ல இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரப்போறது. இப்ப நம்ம சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே இதை கொண்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் வரப்போறதே இல்லை. சரி வந்துடுச்சு, ஆல்ரெடி பிசிஓடியோட தான் ஒரு குழந்தை வராங்க அப்படின்னா நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட அம்மாக்கள் வருவாங்க, ஸ்கேன் பண்ணோம் டாக்டர் பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் முக்கால்வாசி நேரம் நீங்க குழந்தைகிட்ட பேசிங்கன்னா பீரியட்ஸ் கரெக்டா இருக்கும், அவன் நார்மலா இருப்பா, பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்க பிசிஓடினால பயந்துட்டு உடனே எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணணுமான்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்கேன்ல மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் இருக்குன்னா நாங்க அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இப்போதைக்கு பீரியட்ஸ் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு, அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் ரெகுலரா எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல பெருசா ஆகாது இந்த ப்ராப்ளம். ஸோ ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாங்கன்னா பெருசா ஒன்றும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். வீல் எக்ஸ்பிளைன் தேம் அபவுட் லைஃப் ஸ்டைல் தான். பிசிஓடி ஸ்கேன்ல இருக்குது, பிளஸ் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸும் கரெக்டா வரலன்னா அது இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கும் எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் 3 months மெடிசன்ஸ் கொடுப்போம். சம்டைம்ஸ் 3 மாசம் பீரியட்ஸ் வரலன்னு யாராவது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா மெடிசன் கொடுத்து பீரியட்ஸ் வர வச்சுக்கலாம். அந்த 3 months டைம் கொடுத்து ஒரு 4-5 கிலோ குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு
சரியாயிடும் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் தேவைப்படாது. பட் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தைராய்டு, ப்ரொலாக்டின், ஹீமோகுளோபின் நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா ஹெச்பி கம்மியா இருக்கும், ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால கூட சரியா ப்ளீடிங் வராது. இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ். இந்தியால இன்னும் அனிமியா ஸ்டில் ப்ரிவலன்ட். ஸோ ஹீமோகுளோபின் பார்த்துப்போம், தைராய்டு லெவல்ஸ், ப்ரொலாக்டின், இதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிட்டோம்னா அது பிகம் ஆல்ரைட். ஸோ இந்த லெவலையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வராது. நிச்சயமா பேசிக்கா எங்க வந்து அந்த ரூட் காஸை கிளியர் பண்ணுங்கிறத அழகா சொன்னீங்க டாக்டர். பட் காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, யார் வந்து இந்த பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்களோ அவங்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கு, கூடவே வந்து அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறத பாக்குறோம். ஏதாவது ஒரு 2 ப்ராப்ளம் வந்து காம்போ மாதிரி தான் எப்பவுமே இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஒரே ரீசன் அகைன் வெயிட் கெயின், ஒபிசிட்டி தான், லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்ஸ் தான். சோ அதை சரி பண்ணாலே உங்களுக்கு வெயிட் போட்டாதான் இது எல்லாமே வருது. சோ அவங்க ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாயிட போகுது, பீரியட்ஸும் கரெக்ட் ஆயிட போகுது, வெயிட்டும் கம்மியாயிட போகுது. சோ எல்லாத்துக்குமே என்ன கேட்டா சர்வலோக நிவாரணின்னு சொன்னா எக்ஸசைஸ் அண்ட் குட் டயட் ஹேபிட்ஸ். ஒபிசிட்டியை குறைச்சிடணும், நம்ம சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸே நம்ம வந்து எடுத்துடலாம். அது அந்த அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.